அதாவது 70 ஆண்டுகள்ல இல்லாத கடனை ஒட்டுமொத்தமா இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கிருக்காங்க. கடன் வாங்குறது அவங்க சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லைன்னு வச்சுங்களேன். அவங்க கடன் வாங்குறது வந்து நல்லதுதான். தமிழ்நாட்டோட சேவைக்காக இங்க நலத்திட்டங்களுக்கு தான் வாங்குறாங்க. பட் வாங்கி என்ன பண்ணாங்க? ஆஞ்ச மாடு கம்பில் விட்டா அவங்க அப்படியே கட்சி நாசமாக்கிடும். ஸோ அந்த மாதிரி தான் திமுக வந்து தமிழகத்தை நாசமாக்கி வச்சிருக்கு. இந்த திராவிட கொள்கைக்கும் திமுகவுக்கும் வந்து சொம்படிக்கிற ஒரு அறிஞராக மாறிட்டாரு ஜெயரஞ்சன் அவர்கள். உங்களுக்கு 1000 ரூபா திட்டம் இருக்கு, ஓகேங்களா? அந்த 1000 ரூபா வச்சு எதுவுமே பண்ண முடியாது. கிராமப்புறங்களில் போனீங்கன்னா இன்னுமே வந்து திமுக மேலே அதிருப்தி இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். இப்போ அதாவது 1952 திமுக ஆட்சிக்கு முதல் முறை பொறுப்பேற்றதுக்கு பின்பு இந்த 70 ஆண்டுகள்லயே வந்து 4,56,000 கோடி தான் வந்து மொத்தமாவே நம்ம தமிழ்நாட்டுல கடன் இருக்கு அப்படின்னு. ஆனா இப்போ இவர்கள் வந்து 5 ஆண்டுகள்ல மட்டுமே 4.73 லட்சம் கோடி வந்து அதிகமா இருக்கு. என்ன பண்ணாங்க? அதாவது 70 ஆண்டுகள்ல இல்லாத கடனை ஒட்டுமொத்தமா இந்த 5 ஆண்டுகள்ல வாங்கிருக்காங்க. கடன் வாங்குறது அவங்க சொல்ற மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லைன்னு வச்சுங்களேன். அவங்க கடன் வாங்குறது வந்து நல்லதுதான். தமிழ்நாட்டோட சேவைக்காக இங்க நலத்திட்டங்களுக்கு தான் வாங்குறாங்க. பட் வாங்கி என்ன பண்ணாங்க? அதோட அவுட்புட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் கடன் வாங்குறீங்க, செலவு பண்ணுறீங்க, சரி என்ன திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க? கிராமப்புறங்களில் வந்து இன்னுமே வந்து எந்த ஒரு மேம்பாட்டு திட்டங்களும் வந்து வராமல் இருக்குது. கிராமப்புறங்களில் போனீங்கன்னா இன்னுமே வந்து திமுக மேலே அதிருப்தி இருக்குது. நீங்கள் உருப்படியாக எந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு 1000 ரூபா திட்டம் இருக்குது, ஓகேங்களா? அந்த 1000 ரூபா வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் சொத்து வரியை ஏற்றிட்டீங்க, மின்சார வரியை ஏற்றிட்டீங்க, பஸ் ஃபேரை ஏற்றிட்டீங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு இங்கே 1500 2000 ரூபா கிட்ட வந்து டபுள் மடங்காக இங்கேருந்து வாங்குறீங்க. அப்போ நம்ம அது ஒரு விஷயமாவே எடுத்துக்க முடியாது. அப்போது இந்த கடன் வாங்கி திமுகவும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களும் திமுக அமைச்சர்கள் தான் பலனடைகிறாங்க வச்சு எளிய மக்கள் அதே போல் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் வந்து பெருமளவில் வந்து பயனடையலை. ஸோ இவர்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் வெளில பேசக்கூடாது, நம்ம மீடியாவை கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. அப்படி கட்டுப்படுத்தி வச்சு நீங்கள் யாருமே வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வைக்கிறாங்க. மிரட்டி வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து செய்தது வந்து நல்லாட்சி, ஏன் கடன் வாங்கினா கடன் வாங்க தான் செய்வோம், உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர். எனக்கு சம்மந்தம் இருக்குது, நீ வந்து சொத்து வரி ஏன் ஏற்றுற அப்படின்னு நான் கேட்கட்டா, நீ எதுக்கு சொத்து வரி ஏற்றுன்னு சொல்லிட்டு ஜெயரஞ்சன் பார்த்தா ஜெயரஞ்சனுக்கு பதில் சொல்லுவாரா? நீ எதுக்கு பஸ் ஃபேர் ஏற்றுறான்னு கேட்டால் வந்து பதில் சொல்லுவாரா ஜெயரஞ்சன்? அவர் பேருக்கு வந்து பொருளாதார அறிஞர், அவர் பொருளாதார மேதைன்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு திமுக அறிஞர், திராவிட அறிஞர். திராவிட கொள்கைக்கும் திமுகவுக்கும் வந்து சொம்படிக்கிற ஒரு அறிஞராக மாறிட்டார் ஜெயரஞ்சன் அவர்கள். கண்டிப்பா அந்த நிதி அமைப்பகம் திமுகல சரியில்லை அப்படின்றது வந்து இந்த மாதிரியான கடன் சுமைகள்ல வந்து தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வாங்கின கடன் பின்பு வரக்கூடிய ஆட்சியாளர்களையும் அது பாதிக்கும் அப்படின்ற ஆட்சியாளர்கள் பாதிச்சா அதை பரவாயில்ல, எளிய மக்கள் பாதிப்பாங்க. அதாங்க பிரச்சனை. அந்த ஆட்சியாளர்களும் அதே விலை நிலைய பட்டியல தானே வந்து மேற்கொள்வாங்க. மக்களும் செய்துதான் உங்களுக்கு வந்து இப்ப அவங்க அடுத்த ஆட்சி வராங்க, அவங்க வந்து இன்னும் அதிக கடன் வாங்குவாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அவங்க நலத்திட்டங்கள் செய்யணும், அவங்கள கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கும்போது கடன் வந்து இன்னும் அதிகமாகும். கடன் அதிகமாகனா வட்டி அதிகமாகும். வட்டி அதிகமாகனா வட்டி நான் பணத்தை கட்டுறதுக்கு வந்து எனக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கணும். இப்போ நான் அரசு துறையில் வந்து பஸ் ஓடுது, பஸ் வந்து ஒரு சர்வீஸ். அதில் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம பஸ்ஸில் விளையாடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் இப்போ போக்குவரத்து இருக்குல்ல, அதுவே வந்து நஷ்டத்தில் தான் ஓடுறது. இப்போது எங்கள் ஊர் வந்து விழுப்புரம்னு வச்சுக்கலாம். விழுப்புரம் சென்னைக்கு வர 180 ரூபா கிட்ட ஆகுது. அந்த பஸ்ஸு ஃபுல்லானா தான் அதற்கான இன்கம் வரும், இல்லைன்னா வராது. பஸ்ஸுக்கு வந்து கண்ட்ராக்டர் டிரைவர்னு 2 பேர். அதை தவிர்த்துட்டு பெட்ரோல் இருக்குது, இதர செலவுகள்லாம் இருக்குது, ஓகேங்களா? டெப்போவுக்கு போனால் அந்த டெப்போவில் வந்து கொஞ்சம் இப்போ வேலை செய்யணும், அவனுக்கு சம்பளம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ போகிற பஸ்ஸில் போகிற கூட்டத்தை வச்சியோ, இப்போ பஸ்ஸு போதில்லை வருமானத்தை வச்சியோ அந்த போக்குவரத்து துறையை வந்து நடத்த முடியல. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்கி அதை வந்து டேலி பண்ணுறாங்க. அப்படி டேலி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது இன்னும் நஷ்டமாகுது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அரசு துறையெலாம் வந்து குறிப்பாக மின்சாரத்துறையும் அதே போல் போக்குவரத்து துறையும் நஷ்டத்தில் இயங்குது, நாங்கள் வந்தோடனே அது லாபமாக மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இன்னுமே வந்து அவங்களுக்கு கடன் தான் போயிட்டுருக்கு. அவங்க சொன்னாங்கல்ல, வாக்குறுதி வச்சாங்க, அந்த வாக்குறுதியை தாண்டி இன்னும் கடனில் தான் போயிட்டுருக்கு.
இன்னும் கடன் அதிகமாக இருக்காங்க, இன்னும் நஷ்டத்தில் இயங்குது, இன்னும் வந்து வட்டி அதிகமாக தான் கட்டிருக்காங்க. இது லாபத்தில் இயக்க முடியுமானா இயக்க முடியும். எப்படி இயக்க முடியும்னா நீங்கள் வந்து டெண்டரில் வந்து கமிஷன் வாங்காமல் இருக்கணும். அதே போல் உங்களுக்கு வந்து ஃபேர் கொஞ்சம் அதிகமாகணும். பஸ் ஃபேர்லாம் இருக்குல்ல, இப்போ லோக்கல் பஸ்லாம் விட்டுருங்களேன். இப்போ லோக்கல் பஸ்லாம் போதில்ல, 10 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. நம்ம ஊர் சைட்லாம் போனீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினா 10 ரூபா டிக்கெட் கொடுத்தா ரொம்ப கம்மி ஊர் சைடை பொறுத்த வரைக்கும். அந்த 10 ரூபா கொடுத்து போகிறதால அரசுக்கு நஷ்டம் தான். ஒரு டிக்கெட்டுக்கு வந்து இவ்வளோ நஷ்டம், இல்லை லைக் ஒரு 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 ட்ரிப்புக்கு வந்து இவ்வளோ நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நஷ்ட கணக்கு இருக்குது. நீங்கள் ஊர் சைடில் வந்து அந்த மாதிரி சேவை பண்ணலாம். ஆனால் ஒரு லாங் ரூட்டுக்கு போகிறீங்கன்னா வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து இனிமேல் வந்து இது சரி செய்கிறது மிக மிக கடினம். அப்படி சரி செய்யணும்னா அரசுக்கு வந்து வருமானத்தை இன்னும் அதிகமாக்கணும். இப்போ இவங்க சொத்து வரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு மதுரையில் வந்து ஒரு ஊழல் நடந்தது தெரியல. நாங்கள் வந்து சொத்து வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் வாங்கி எனக்கு தெரிஞ்சு மேயரோட ஹஸ்பண்டும் வந்து ஒரு ஊழலில் மாற்றினாங்க. அப்படிலாம் அந்த காசை கலெக்ட் பண்ணி நான் கவர்மெண்ட்டு கொடுத்தா கவர்மெண்ட் எனக்கு வந்து வட்டி கட்டணும் வச்சுங்களேன், வட்டி கட்டும். அப்படிலாம் எனக்கு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வரும். இப்போ மேயரோட வீட்டுக்காரரும் சுற்றி இருக்கவங்களும் சாப்பிட்டா அதனால் எனக்கு என்ன பயன்? இப்போ தமிழ்நாடு முழுவதும் நடக்கிற ஊழல்கள் வந்து இப்படி தான் நடக்குது. அவங்களுக்கு என்னென்னா 10 வருடம் கழித்து ஆட்சிக்கு வந்துக்கிறோம். ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறேன், காஞ்ச மாடு கம்பில் விட்டா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒழுங்காக மேயாது. என்ன பண்ணணும்னா அங்கே அப்படியே கட்சி நாசமாகிடும். ஸோ அந்த மாதிரி தான் திமுக வந்து தமிழகத்தை நாசமாக்கி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து இப்போ இவர்கள் வாங்கிய கடன், இவர்கள் செய்த பிழைகள் எல்லாம் அடுத்து வரக்கூடிய ஆட்சியாளர்களை பாதிக்கும். அந்த ஆட்சியாளர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களும் கடன் வாங்குவாங்க. அதனால் மீண்டும் மக்கள் தான் அதிக அளவுல பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது உண்மைதானா? இதெல்லாம் மக்களுக்கு புரியுதா? ஏன்னா மக்கள் தான் ஆட்சி கட்டல அமர வச்சாங்க. திமுகவோட நரேட்டிவ் பார்க்கணும். இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது என்ன வாக்குறுதினா, நாங்கள் வந்தால் லாபத்தில் இயங்கும்னு சொல்கிறாங்க, நாங்கள் வந்தால் கடன் அடைப்போம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 5 வருஷத்தில் கடன் வாங்கினா என்ன தப்புன்னு கேட்குறாங்க. இப்போ பிடிஆர் வந்து வெள்ளை அறிக்கை விட்டார். இப்போ பிடிஆர் வெள்ளை அறிக்கை விட முடியுமா? தங்கம் தென்னரசு இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ நிதி அமைச்சர், அவர் விடுவாரா வெள்ளை அறிக்கை? விட மாட்டார். ஏன்னா உங்கள் பக்கம் தவறு, உண்மையாகவே ஒரு பக்கம் தவறு இல்லைன்னா, உண்மையாகவே வந்து நீங்கள் ஊழல் செய்யலைன்னா, உண்மையாகவே நீங்கள் வந்து ஒரு நல்ல அரசாங்கத்தை நடத்துகிறீங்க அப்படின்னா, பிடிஆருக்கு இருந்த தைரியம் தற்போது இருக்கிற நிதியமைச்சருக்கு இருக்குமா? பிடிஆர் வந்து வெள்ளை அறிக்கை விட்டார். ஏன்னா பிடிஆர் வந்து ஓரளவு நேர்மையானவர் அவர். அதனால தான் அந்த துறையிலேருந்தே அவர் தூக்கி அடித்தாங்க. அப்படிப்பட்ட ஒருவரை இருந்து நீங்கள் தூக்கி அடிச்சுட்டு இன்னொரு ஊழல் அமைச்சரை வந்து அந்த துறைக்கு கொண்டு வரீங்க. அந்த அமைச்சர் வந்து காட்டுற கோப்புலாம் வந்து கையெழுத்து போடுறாரு, கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி இப்போ வந்து இந்தியாவிலே ஒரு நம்பர் 1 மாநிலமாக கடன் வாங்குவதுலேயும் இருக்குது. இவங்க வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்பர் 1 தமிழகம், பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1 சிஎம், கல்வி அப்புறம் வந்து உயர்கல்வியில் வந்து நம்பர் 1 சொல்கிறாங்க. கடன் வாங்குறதையும் நாங்கள் நம்பர் 1 சொல்லுங்களா பார்ப்போம். இல்லை கடன் வாங்குறது நல்லது, அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, திமுக எப்படின்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா வச்சிங்களேன், இப்போ தலித்துக்கு எதிராக ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்து விடுதலை சிறுத்தைகளை வச்சு, திருமாவளவன் அவர்களை வச்சு சரி பண்ணுவாங்க. வன்னியர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா துரைமுருகனை வச்சு சரி பண்ணுவாங்க. இப்போ பொருளாதார ரீதியாக வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அவர் ஜெயரஞ்சனை வச்சு பேச செய்கிறாங்க. ஏன்னா கட்சிக்காரனுக்கு அவனுமே பொருளாதாரம் தெரியாது. ஏன் கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் அவர் நிதியமைச்சர் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், இல்லை உதயநிதி சொல்கிறாரு, இல்லை ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், நான் கடன் வாங்கினா உங்களுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு அவர். நீ கடன் வாங்கி சரி நீ எதுக்கு வந்து நான் முன்னாடி கேட்ட மாதிரி எதுக்கு வந்து விலையெல்லாம் உயர்த்துற அப்படின்னு நான் கேள்வி. பால் விலையை உயர்த்துற, மின்சார வரியை உயர்த்துற, சொத்து வரியை உயர்த்துற, பத்திரப்பதிவுத்துறை அந்த வரியை உயர்த்துற, இதில் ஏன் உயர்த்துறா? சரி நீங்கள் எவ்வளோ வேணால் கடன் வாங்கிக்கோ. உன் வீட்டு சொத்தை கடன் நீ கமிஷன் வாங்குறதுக்கு கடன் வாங்கி சம்பாதிக்கிறதுக்கு வந்து கடன் வாங்குற, அதுக்கு ஏன் சொத்து வரியெல்லாம் ஏற்றுற அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த தைரியம் எந்த ஒரு திமுக அமைச்சர்களுக்கும் இல்லை, பிடிஆருக்கு இருந்த தைரியம் அதே போல் எந்த ஒரு திமுக தலைவர்களும் இல்லை. இவங்க வந்து முட்டு கொடுக்குறாங்க. அந்த பொருளாதார அறிஞர் ஒரு திமுக அறிஞர் இருக்கார்ல, திமுக முட்டு கொடுக்குற அறிஞர், அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதெல்லாம் மக்களுக்கு புரியுதா சார்? இந்த மாதிரி மக்களுக்கு வந்து புரியுது, படித்த மக்களுக்கு வந்து புரியுது. நீங்கள் பொலிட்டிக்கலை நல்லா அப்சர்வ் பண்ணால் எல்லாத்துக்குமே புரியுது. திமுக வந்து சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்போ நிறைய போராட்டங்கள் நடக்குது இல்லை, செவிலியர் போராட்டம் நடத்துகிறாங்க, ஆசிரியர்கள் நடத்துகிறாங்க, போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் நடத்துகிறாங்க, ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை ஊழியர்கள் நடத்துகிறாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் நடத்துகிறாங்க. ஸோ இப்படி எல்லாமே போராட்டம் நடத்துக்கான காரணம் என்ன? ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க, அவங்க செய்யலை, பொய் சொல்கிறாங்க திமுக.
சொன்ன வாக்கை காப்பாத்துறா திமுக. துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க, கூலி படம் போய் பார்க்குறாரு முதல்வர். ஸோ இந்த லட்சணத்தை தான் தமிழ்நாடு இருக்கு. இது கூடிய விரைவில் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. 2026 திமுகவுக்கு தக்க தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். 2026 தேர்தல் தொடர்பாகவும் இருக்கக்கூடிய, அதாவது திமுக செய்த ஊழல் தொடர்பாகவும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.